எல்லாம் ஒவ்வொருவரும் 50,000 வாக்குகளை கூட சொல்லி கடைசியில் 6 லட்சத்துல வந்து நிற்கிறது. அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் சகோதரர் பேசினார். அவர் 6.5 கொண்டுகிறாரா இல்லை 7 சொல்லுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி கருணாநிதியுடைய வெற்றி என்பது எவன் தூத்துக்குடி மாநகரத்தில் நடந்த மேடையில் பெயர் சொல்ல மறந்தானோ அல்லது எவன் அவன் சொன்ன திட்டத்தை மேடையிலே பூசுவதற்கு மறந்தானோ, எவன் நம்மளை முற்றிலுமாக மக்கள் மத்தியில் இருந்து மறைக்க வேண்டும் என்று ஒரு பேடித்தனத்தை எவன் தூத்துக்குடி மேடையிலே செய்தானோ, எவன் இந்த நாட்டிலே உண்மையான அரசியல் வரலாற்றை மறைத்திட வேண்டும் என்று மோடி வித்தை பண்ணினானோ, அந்த மோடி வியந்து பார்க்கிற வகையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ஜூன் 6ஆம் தேதி தெரிகிற பொழுது, நாடாளுமன்றத்திற்கு கம்பீரமாக போகிற பொழுது, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி திருமகளாக திராவிட மாடல் அரசை தந்து கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலினுடைய தங்கையாக தமிழகத்தில் இருக்கிற பிரதியாக மட்டுமல்ல, தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் என்பதோடு மட்டுமல்ல 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வேட்பாளர் யார் என்பதை இந்த மோடி அண்ணாந்து பார்க்க வேண்டும். கனிமொழி கருணாநிதியை பார்த்து தலை குனிய வேண்டும். இதைத்தான் நீங்கள் செய்திட வேண்டும். ஒரு நாட்டின் பிரதம மந்திரி என்ன பேச வேண்டும் என்ற அரசியல் நாகரிகம் இல்லாதவர். ஒரு நாட்டின் பிரதமர் தமிழகத்துடைய அரசியல் வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்ளாதவர். திராவிட இயக்க வரலாறை முற்றிலுமாக அறிந்து கொள்ளாதவர். 1920ஆம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சி கட்டிலே அமர்கிற அந்த காலத்தில் மோடி இந்த மண்ணிலே பிறந்திருக்க கூட மாட்டார். எனவே அவனுக்கு திராவிட இயக்க வரலாறு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் மேடையிலே முழங்குகிறான், திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஒழித்து விடுவேன் என்று. இந்த இயக்கத்தை யாராலும் ஒழிக்க முடியாது. இது வேரோடு வேறு மண்ணோடு இருக்கிற உங்க மிகப்பெரிய வளர்ந்திருக்கிற இயக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். இது ஏதோ அரசியல் இயக்கமாக கருதாதீர்கள். 1920ஆம் ஆண்டு வரை சமஸ்கிருதம் படித்தவன் தான் மருத்துவராக வர முடியும். ஆனால் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனேயே அரசியல் சட்டத்தை திருத்தி சாமானியனும் இந்த நாட்டிலே மருத்துவராக வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வரலாறு திராவிட இயக்க வரலாறுக்கு உண்டு என்பதை மோடிக்கும் தெரியாது, அமித்ஷாவுக்கும் தெரியாது, அவன் அப்பனுக்கும் தெரியாது. இன்றைக்கு பல நண்பர்கள் சொல்லுகிறார்கள் ஆன்மீக அரசியலை ரஜினிகாந்த் தான் கொண்டு வந்தார் என்று. ஒரு உண்மை எல்லோரும் மறந்து விட்டீர்கள். இந்திய அரசியல்வானில், ஏன் தமிழகத்திலே அரசியல்வானில் ஆன்மீக அரசியலை தமிழகத்தில் ஒரு தலைவர் கொண்டு வந்தார் என்று சொன்னால், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த மண்ணிலே ஆன்மீக அரசியலை விதைத்தார் என்பதை இந்த தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். நீங்களும் மறந்திருக்க கூடாது. இது சாதாரணமான இயக்கம் அல்ல. திராவிட சித்தாந்தம் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே இருக்கிற சமூக நீதியை காக்கிற இயக்கமாக இந்த இயக்கம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணியாற்றிய இயக்கம் என்பதை மோடி அறிய வாய்ப்பில்லை. அதனால் பிதற்றிக் கொண்டு திரிகிறார். என்ன செய்தி உங்களுக்கு சொன்னார்? திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் குடும்ப அரசியல் நடக்கும். குடும்ப அரசியல் தான் நடக்கும். ஏனென்றால் நாங்கள் ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறோம், எங்களுக்கு வாரிசு இருக்கிறது. நீ கெட்டிய மனைவி யார் என்று தெரியாம வீதியில விட்டு வந்து நின்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. உனக்கு வாரிசு அரசியல் வர வேண்டும் என்பதற்காக வேலை செய்கிற வேலை எங்களுடைய வேலை அல்ல. அடுத்த குற்றச்சாட்டு என்ன வைக்கிறார்? தமிழகத்திலே ஊழல் மலிந்து விட்டதாக சொல்லுகிறார். ஆனால் ஊழல் மலிந்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவில்லை, தளபதி ஸ்டாலின் சொல்லவில்லை, காங்கிரஸ் சொல்லவில்லை. உன் அப்பன் உச்ச நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கிற சந்திரசூட் நீதிபதி அவர்கள் 2 வாரத்திற்கு முன்பாக ஒரு தீர்ப்பினை தந்தார்கள். அரசியல் சட்டத்திற்கு முரணாக மக்கள் பணத்தை கொள்ளையடித்து அதை சட்டமாக்கி அந்த பணத்தின் வாயிலாக இந்திய அரசியலை சிதைக்கிற சதி செயலை பாஜக செய்திருக்கிறது. இந்த நாட்டின் பிரதமர் செய்திருக்கிறார். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு என்று சந்திரசூட் சொன்னானே, உன்னை ஊழல்வாதி என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, நாங்கள் சொல்லவில்லை. இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார். எத்தனை வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. அதற்கு தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பியிருப்பவர் தான் அண்ணாமலை.
நான் ஊடகங்களை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன், வேதனை அடைகிறேன், வருத்தம் அடைகிறேன். அவர் வீதியில வருகிற போது முதல் ஃபைலை தந்தார், இரண்டாவது ஃபைலை தந்தார், மூன்றாவது ஃபைலை தந்தார், நான்காவது ஃபைலை தந்தார் என்று சொன்னார்கள். 10 ஆண்டு காலம் நீங்கள் தானே ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள், இந்த ஃபைல் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்க ஆசைப்படுகிறேன். இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லுகிற அந்த அரசியல் அநாகரிகத்தை இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே விதைத்த ஒரே இயக்கம் பாஜக இயக்கம் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு கூட்டணியை இன்றைக்கு ஊழல் என்று கரை பூசுகிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். அண்ணாமலை அறிவுஜீவி, ஏனால் அவர் வயதில் 20,000 புத்தகம் படித்திருக்கிறார். நான் ஒரு 200 புத்தகம் கூட படித்ததா எனக்கு நினைவில்லை. ஆனால் ஒரு வேட்பாளர் பட்டியலை கூட முழுமையாக வெளியிட முடியவில்லை. தொலைக்காட்சியிலே தூத்துக்குடியிலே நைனா நாகேந்திரன் என்று வருகிறது. நைனா நாகேந்திரன் அலைபேசியில் அழைத்து நான் தூத்துக்குடியில் மனுவே கொடுக்கவில்லை என்று சொன்னதற்கு பிறகு திருநெல்வேலி என்று திருத்துகிறார்கள். இவர்கள் தான் சொல்லுகிறார்கள் எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலை அண்ணாமலை முடிவு செய்வார் என்று. கேவலப்பட்டவனே, ஒரு வேட்பாளர் பட்டியலை கூட ஒழுங்காக உன்னால் அறிவிக்க முடியவில்லை, இந்த தமிழக அரசியலை நீ செய்து விடுவாயா என்று கேட்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த அண்ணாமலையை உயர்த்தி காட்டுகிற பணியை என்னுடைய அருமை ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. பாஜக தமிழகத்திலே வளர்ந்திருக்கிறது. ஆம், வளர்ந்திருக்கிறது. எவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கிறது எவனுக்கும் தெரியாது. வளர்ந்த இயக்கம் தான் 10 இடங்களை பாமக கட்சிக்கு கொடுக்கிறது. வளர்ந்த இயக்கம் தான் ஒன்றுமே இல்லாத தமாகவுக்கு 3 இடங்கள் கொடுக்கிறது. மேடையில இந்திய கூட்டணியை பற்றி இந்த பெருமையாக பேசுகிறோமே, மேடையில வீட்டிருக்கிற தலைவர்களை பாருங்கள், அவருடைய பணங்களை பாருங்கள். ஆனால் மோடி இருந்த மேடையில எவனெல்லாம் இருந்தார்? முடிச்சு மாறி, முள்ள மாறி, கொலைகாரன், கொள்ளைக்காரன், பாலியல் வன்முறை குற்றத்திற்கு ஆளாளன் எல்லாம் மேடையில வீற்றிருந்தான். இதுதான் மோடியுடைய கூட்டணி, புரிந்து கொள்ள வேண்டும். இதை மேடையில வைத்துக் கொண்டுதான் அவர் பேசுகிறார், நான் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறேன் என்று. 10 ஆண்டு காலம் ஆண்டீர்களே, என்ன மாற்றத்தை நீங்கள் தந்தீர்கள்? நான் எல்லாம் நடிகர் சிவாஜி சென்று பார்த்து இந்த கட்சிக்கு வந்தவன். அவர் தான் பெரிய நடிகர் என்று நான் 2024 வரைக்கும் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சேலத்தில் பேசுகிற பொழுதுதான் தெரிந்து கொண்டேன், சிவாஜி கணேசனை மிஞ்சி விட்டான் இந்த மோடி என்று. 1913ஆம் ஆண்டு ஆடிட்டர் ரமேஷ் இறந்தானாம். வருஷம் எத்தனை ஆயிட்டு பாருங்க. தவறாக நான் சொல்லவில்லை. அந்த ரமேஷோட மனைவி கூட கணவன் நினைவில் இருக்கிறாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் மோடி ரமேஷை அழைக்கிறான், அதை பத்திரிகைக்காரன் எழுதுகிறான், தழுதழுத்த குரலில் பேசுகிறார். அவர் தழுதழுத்த குரல் ரமேஷுக்காக பேசவில்லை. தளபதி ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய மனிதர். இந்தியாவிலே எதிரும் புதிருமாக இருக்கிற இயக்க தலைவர்கள் ஒன்றாக நிற்க வைத்து இந்திய கூட்டணி என்ற கூட்டணியை உருவாக்கி வைத்திருக்கிறானே, இவன் மண்ணில இருந்து பேசுகிறோமே, நம்முடைய எதிர்கால அரசு என்னவாகும் என்று ஒரு நிமிட நேரம் நினைத்தான். அதனால் அவனுடைய தழுதழுத்த கூட வெளியே வந்தது. ஆனால் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிற நண்பர்கள் நம் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? கள்ள கூட்டணி என்று எடப்பாடியை தமிழக முதலமைச்சர் சொன்னார் என்றால் சாதாரணமாக சொல்லவில்லை. அரசியல் தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடியினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் தனியாக நிற்பது போல் தோற்றத்தை உங்கள் மத்தியிலே காட்டிக்கொண்டு திரிகிறார்கள். அந்த எடப்பாடி பேசுகிறார், வாரிசு அரசியல் தான் திமுகவில் இருக்க முடியும். இந்த எடப்பாடி முதலமைச்சராக வந்தார். வாதத்திற்கு ஒத்துக்கொள்கிறேன். எம்ஜி ராமச்சந்திரன் இறந்தார் அல்லவா? அன்றைக்கு நீங்கள் யாரை முதலமைச்சர் ஆக்கி இருக்க வேண்டும்? நாவலை நெடுஞ்செழியன் ஆக்கி இருக்க வேண்டும், அல்லது எம்ஜிஆரின் கணக்கு பிள்ளை ஆரம் வீரப்பன் ஆக்கி இருக்க வேண்டும். எதற்காக எம்ஜிஆருடைய பொண்டாட்டி ஜானகி ராமச்சந்திரன் நீங்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முதலமைச்சராக கொண்டு வந்தீர்கள்? சரி, அதை 2 மாதத்திலே வைத்திருந்தீர்கள். அதற்கு பிறகு தேர்தல் நடந்ததற்கு பிறகு இன்னொரு பெண்மணியை கொண்டு வந்தீர்கள். அவர்களுக்கு அதிமுகவிற்கு என்ன சம்பந்தம்? ஒரு 200 படம் வேண்டுமானாலும் எம்ஜிஆர் கூட ஆடி இருக்கலாம். இதை தவிர வேறு என்னத்தை செய்து அந்த முதலமைச்சர் கிழித்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவர்கள் செய்கிற பொழுது வாரிசு அரசியலுக்குள்ளே வராது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் செய்தால் அது வாரிசு என்று எண்ணுவார்கள்.
அன்புக்குரியவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் வரலாறை திமுக காரர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியுடைய பேனாவுடைய சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பராசக்தியிலேயும் மலைக்கல்லனிலேயும் மந்திரகுமாரியிலேயும் அரசியலங்குமரியிலேயும் தன்னுடைய பல பேனாவை கரங்களிலே பிடித்துக் கொண்டு அதிலிருந்து வெளியே வருகிற மைத்துளிகள் வழியாக எழுதி வைத்த வரிகளை தான் அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த வரிகளை உயிராக்கி அதற்கு உயிரோட்டம் தந்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தவுடனேயே பெண்களுக்கு சொத்து பாதுகாப்பு என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்பதை மறந்து விடாதீர்கள். டாக்டர் அம்பேத்கர் எண்ணிய கனவு அவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எழுந்த சிந்தனை, அன்றைக்கு காங்கிரசிலே சில இந்துவாத சக்திகள் அதை தடுத்தார்கள். ஆண்டுகள் 40 உருண்டோடி விட்டது. அதை நிறைவேற்றி தந்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். கோவில் கூடாது என்று நான் சொல்லவில்லை. கோவில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று நான் சொன்னார் வசனத்தில். அதைத்தான் நிலைப்படுத்தினார். ஓடாத தேரை, ஆண்டாண்டு காலமாக துருப்பிடித்து நின்ற தேரை, அந்த திருவாரூர் தேரை வீதியில ஓடவிட்ட பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்து மத விரோதி? திமுகவா? என்னுடைய இந்து மக்கள் நாடும் இந்து மதத்தை சார்ந்தவன். கடவுள் வணங்குகிற பொழுது அவன் கையிலே வைத்திருக்கிற 2 பொருட்கள் உண்டு. ஒன்று விளக்கிலே ஊற்றுகிற எண்ணெய், இன்னொன்று ஒளி வீசுகிற சூடன். இது 2ஐ வைத்துத்தான் அத்தனை பேரும் கோயிலுக்கு செல்வீர்கள். இந்த 2ற்கும் முத்தமிழறிஞர் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக வருகிற வரை விற்பனை வரி உண்டு. வந்தவுடனேயே விற்பனை வரியை முற்றிலுமாக கிட்டிய ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சூழலுக்கு எங்க ஊர்கா மாமி நிர்மலா சீதாராமன் 12% ஜிஎஸ்டி வரியை விதித்துவிட்டு நாங்கள் தான் இந்து மதத்தை காப்பாற்ற வந்திருக்கிறோம் என்று உங்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பின்பற்ற ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக போராடிய இயக்கம் நான் மோடிக்கு நினைவுபடுத்திருக்கேன். உமக்கும் சேர்த்து போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீ மாரட்டி பேசினாயே ராமர் கோயிலை நான் தான் திறந்தேன் என்று, உன் அப்பன் அங்க உள்ளே உன்னை விடவில்லை. நீ அமர வேண்டும் என்று கேட்கிற பொழுது என்ன வாதத்தை உன் அப்பன் சாஸ்திரி சொன்னான்? மனைவியோடு இல்லாதவன் இந்த யாகத்தில் உட்காருவதற்கு தகுதியற்றவன், எனவே நீ பொம்மை போல் நிற்க வேண்டும் என்று சொன்னானே. உனக்காக குரல் கொடுத்த இயக்கம் தான் திராவிட இயக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கழகத்தை பார்த்து இந்து மத விரோதி, ஆன்மீகத்துக்கு எதிரான இயக்கம் என்றெல்லாம் இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை என்பது வேறு. அது அரசியலோடு இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நெற்றியில திருநீரை பூசி இருக்கிறேன், குங்குமம் வைத்திருக்கிறேன் என்றால் இவையெல்லாம் எனக்கு அடையாளமே தவிர இதே என்னுடைய வாழ்வியலாக விட முடியாது. இந்த மண் புனிதமான மண் என்பதை மறந்து விடாதீர்கள். கடந்த வாரம் பத்திரிகையிலே நான் செய்தியாக பார்த்தேன். திருச்சியை சேர்ந்த ரஹீம் என்ற ஒரு ராணுவ வீரன் வெடிகுண்டு வெடிக்கிற வெடிய குண்டத்தை கையிலே வைத்திருக்கும் அவருடைய கை துண்டாகிறது. உடனேயே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறார்கள். 35 வயது நேர்ந்த இளைஞர். அந்த மருத்துவமனையில ஹென்றி ஜோசப் என்ற ஒரு கிறிஸ்தவன் மரணம் அடைகிறான். அவனுக்கு உயிர் சாசனம் எழுதி இருக்கிறான். என்னுடைய அங்கங்கள் இன்னொருவருக்கு பயன்பட வேண்டும் என்று அவருடைய கரத்தை எடுத்து ரஹீமுக்கு வைத்தவர் மருத்துவர் சுப்பிரமணிய சாமி. இதுதாண்டா இந்தியா, இதுதாண்டா தமிழகம், அது தொடர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதன் அடிப்படையிலே தான் இந்த கூட்டணி இன்றைக்கு வரிசை பார்த்து நிற்கிறது. நான் நிறைவாக ஒரு செய்தியை சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, எல்லா நண்பர்களும் நம்முடைய சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி பற்றி அவ்வளவு சேவைகளை உங்கள் மத்தியில சொன்னார்கள். ஒரே வரியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்வில் அமரர் கேடிகோ செல்ராமருக்கு பிறகு நான் பார்க்கிற உயிரோட்டம் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரி கனிமொழி கருணாநிதி என்பதை ஒரு காங்கிரஸ்காரனாக நான் பெருமையாக உங்கள் மத்தியில சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்டவர் வெற்றி பெற்றால் தான் இந்த நாடு மாற்றம் ஏற்படும். மட்டுமல்ல, இந்த மண் வளர்ச்சி பெறும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வளர்ச்சி என்பது சாதாரண வளர்ச்சியாக இல்லை. இன்றைக்கு
மூன்றாண்டு காலத்தில் 8.5 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால், தேர்தலை வெற்றி பெற்று அதிகாரத்தை தன் கையிலே வந்தவுடனேயே குடும்பம் ஒன்றிற்கு 17,000 ரூபாயை முழுமையாக தந்த ஒரு திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே இருக்கிற சமூக நீதி காத்து இன்றைக்கும் அடித்தளத்திலே இருக்கிற மக்கள் தங்கள் வாழ்வை வளப்படுத்துகிற வாய்ப்பை இந்த மண்ணிலே ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பணியாற்றுகிற திராவிட மாடல் அரசு வீடு நடை போட வேண்டும் என்று சொன்னால் இந்திய கூட்டணி வெல்ல வேண்டும். தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய கரங்கள் வலுப்பட வேண்டும். இந்தியாவினுடைய ஜனநாயக ஒளி இந்தியா முழுமையும் ஒளி வீச வேண்டும். அந்த ஒளியிலே நம்முடைய அருமை சகோதரி கனிமொழி கருணாநிதி ஜொலித்து நிற்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.